திரு ராஜகம்பீரன் அவர்களும் இணைப்பில் இருக்கிறார். இப்போ இடைத்தேர்தல் வருது, இன்னைக்கு இது சரியா தவறாங்கிற விவாதம் தொடருது. இடைத்தேர்தலை எதிர்கட்சிகள் எப்படி அணுக போறாங்க? இப்போ ஒரு பொது வேட்பாளருங்கிற ஒரு சிந்தனைலாம் இருக்கு. இன்னைக்கு அதிகமான சேதாரம் அதிமுகவுக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவங்க திமுகவோட சேர்ந்து ஒரு பலமான அணி அமைச்சு ஒரு மாற்று வழியை பார்ப்பாங்களா? இப்போ இந்த இடைத்தேர்தல்கள் என்ன அரசியல் விளைவை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? மேலும் உங்களுடைய பார்வைகளையும் சேர்த்து பதிவு செய்யுங்க திரு ராஜகம்பீரன். இடைத்தேர்தல் என்பது பணம் விளையாடுகிற இடமாகத்தான் பார்க்கப்பட்டது. நீங்க திருமங்கலம் பார்முலா போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நமக்கு மூக்குத்தி வரும் குடம் வரும்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதிகமாக பணம் செலவழிக்கிற இடமாகத்தான் இதுவரைக்கும் இடைத்தேர்தல்கள் இருந்திருக்கிறது. ஆனால் தாவேகா ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்குகிற போது பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். இது வழக்கமான அரசியல் பாணியிலே இருந்து விலகி செல்கிற இன்னொரு ஒரு முறையை, இன்னும் சொல்ல போனால் உண்மையான ஜனநாயகத்தினுடைய ஒரு தொடக்க நிலையை அவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய முதல் தேர்தலிலேயே அவர்கள் வென்று காட்டி இருக்கிறார்கள். அப்ப அரசியல் கட்சிகளுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வருகிறது என்றால், எடுத்த எடுப்பிலேயே கூட்டணி இல்லாமல் இவர்கள் இவ்வளவு தூரம் வந்து விட்டார்களே என்கிறதுனால அவர்களுக்கு ஏதாவது பெரிய வெற்றி வாய்ப்பு வந்துவிடும். எனவே இனிமேல் அதிமுகவிலே அதிகாரத்தை பெறவே முடியாது, அது பலவீனப்பட்டு விட்டது, சிறுத்து விட்டது, இனிமேல் அங்கு போக வேண்டாம். எனவே நாம் இடம் மாறிக்கொண்டால் நமக்கு தேவை ஒரு பிம்ப அரசியல். எம்ஜிஆர் என்கிற பிம்பம், ஜெயலலிதா என்கிற பிம்பம், அந்த இமேஜ் பில்டப் தான் அந்த அரசியலுக்கு அடிப்படை அதிமுகவுக்கு. அந்த பிம்பம் எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை. அது போக அவர் மற்றவர்களோடு இணக்கமாக போகிற அந்த தன்மையும் அவரிடத்துல இல்லை. அவருக்கு ஜனநாயக பண்பும் இல்லை, வசீகர பண்பும் இல்லை. அவரால் அடுத்த கட்டத்திற்கு அந்த கட்சியை கொண்டு செல்ல முடியவில்லை. கட்சி பின்னடைவை நோக்கி தான் போய்கொண்டே இருக்கிறது. எனவே இதுக்கு எதிர்காலம் இல்லை, நம்ம வெறும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒன்னும் சாதிக்க முடியாது, எதிர்காலம் இல்லைங்கிற கணக்கில் தான் இவர்கள் வெளியேறுகிறார்கள். இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே அந்த ஆட்சியின் மீதான விமர்சனத்தை மக்கள் முன்வைக்கிற ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். இப்ப சட்டம் ஒழுங்கு சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் தாவேக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு படுமோசமாக இருக்கிறது. திமுகவின் தொடர்ச்சி என்று கூட சொல்ல முடியாது. திமுகவை விட பல மடங்கு, அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை விட பல மடங்கு மோசமான சூழ்நிலை இப்பொழுது நிலவுகிறது. அப்ப இடைத்தேர்தல் என்பது பெருவெற்றியை பெறுமா என்பது சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா வழக்கமா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இடைத்தேர்தல்ங்கிறது எழுதப்படாத விதி. ஆனால் அது தாவேகாவுக்கு பொருந்துமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா தாவேகா பணம் செலவழிக்க போவது இல்லை ஒன்று. இன்னொன்று, அவருடைய ஹைபோதெட்டிக்கலி ஸ்பீக்கிங், இப்போ திரு விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர்ல நிக்கிறாரு, இல்ல புதுக்கோட்டையில திரு சி விஜயபாஸ்கர் நிக்கிறாருன்னா அவங்க எல்லாம் பணம் செலவழிக்காமையா நிப்பாங்க? இல்ல, அதாவது அவர்கள் தனிப்பட்ட செல்வாக்கு மிக்கவர்கள். அவர்கள் பணம் செலவழிக்காது போக அவர்கள் ஒவ்வொரு தனி மனிதரோடையும் நல்லது கெட்ட அந்த தொகுதி சார்ந்த மக்களோடு தனிப்பட்ட உறவை வளர்த்து கொண்டவர்கள். யார் வீட்டு திருமணமாக இருந்தாலும், யார் வீட்டு துக்கமா இருந்தாலும் முத ஆளா போய் நிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க தனி மனிதர்களை தங்களுடைய சொந்தங்களாக மாற்றிக்கொண்டவர். தொகுதி மக்கள் மொத்தத்தையுமே தங்களுக்கானவர்களாக மாற்றிக்கொண்ட ஒரு வழக்கமுடையவர்கள். அதனால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக தான் இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமா எனக்கு கிடையாது. ஆனால் இந்த ஆட்சியின் மீதான விமர்சனம் என்று வருகிற போது, இந்த ஆட்சி சரியாக போகிறதா, மிக குறைந்த நாட்கள் தான் நம்ம சொல்லிக் கொண்டாலும், 50 நாட்கள் தான் என்று சொல்லிக் கொண்டால் கூட, 1.5 மாதங்களை தான் கிடந்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டாலும் அதிருப்தி இருக்கிறது. இந்த அரசின் மீது சில அதிருப்தியும் இருக்கிறது. எதிர்கட்சிகள் என்ன வியூகத்தை வகுக்க போகிறார்கள், என்ன மாதிரியான பொது வேட்பாளரை நிறுத்த போகிறார்களா, என்ன செய்ய போகிறார்கள் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரியதாகத்தான். இடைத்தேர்தல் ஒரு இடைத்தேர்தலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கருதுறீங்க? நன்றி திரு ராஜகம்பீரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.